வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காஸ்ட் அக்கவுண்டிங்ல ரிகான்சிலியேஷன் ஆஃப் காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்ட்ஸ் அந்த சாப்டர்ல ஒரு ப்ராப்ளம் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா ரெடி புக் ப்ராப்ளம் நம்பர் 16. எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? The following is the profit and loss account of X Limited. ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ராப்ளம் இல்லாம இல்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸை வச்சு எப்படி ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்றதுன்றத பார்க்க போறோம். மெட்டீரியல்ஸ் 30,000, வேஜஸ் 14,000, ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் 10,000, அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் 8,000, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 6,000, depreciation 2,000, net profit 45,000. Sales 1 lakh, closing stock 8,000, profit on sale of machinery 2,000, discount received 5,000. இது பாத்தீங்கன்னா financial accounts. ஓகே, financial accountsல இருந்து நமக்கு வந்து டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. Profit as per cost account was rupees 37,000. ஓகே, காஸ்ட் அக்கவுண்ட் படி ப்ராஃபிட் வந்து 37,000 சொல்லியிருக்காங்க. You are required to prepare reconciliation statement of the cost and financial profit using the following additional data. ஓகே, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க காஸ்ட் புக்கோடதெல்லாம். இப்ப நம்ம இது ஃபினான்ஷியல் புக், இது காஸ்டோட இன்ஃபர்மேஷன். இதை வச்சு நம்ம ரிகான்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போட போறோம். ஃபேக்டரி ஓவர் ஹெட் இன் காஸ்ட் அக்கவுண்ட் இஸ் அப்சர்வ்ட் அட் 100% ஆன் வேஜஸ். ஓகேவா? அதாவது ஃபேக்டரி ஓவர் ஹெட் வந்து வேஜஸோட 100% சொல்லியிருக்காங்க. வேஜஸ்ன்றது எதை எடுக்கணும் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் புக்ல இருக்க 14,000 வேஜஸ் தான் நம்மளும் எடுத்துக்கணும். ஓகே, எஸ். காஸ்ட் closing stock is valued at rupees 10,000 in costing. Closing stock இங்க பாத்தீங்கன்னா 8,000 இருக்கு. காஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா 10,000 அப்படின்னு சொல்றாங்க. Administration and selling overhead were recovered at 5% and 7% on sales respectively. Administration overhead பாத்தீங்கன்னா 5% சேல்ஸ்ல, இந்த சேல்ஸ் பாருங்க 1 lakh கொடுத்திருக்காங்கல்ல, அதுல 5% போடணும். அண்ட் செல்லிங் பாத்தீங்கன்னா அந்த 1 lakhல 7% சொல்லியிருக்காங்க. காஸ்ட் புக்கோட அட்மினிஸ்ட்ரேஷன் ஓவர்ஹெடும் செல்லிங் ஓவர்ஹெடும் வந்து. டெப்ரிசியேஷன் வாஸ் சார்ஜ் இன் காஸ்டிங் 3,000. இங்க ஃபினான்ஷியல் புக்ல டெப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா 2,000 இருக்கு. ஓகே, இப்ப இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஃபினான்ஷியல் புக்கோட ப்ராஃபிட் இந்த 45,000. இதை வச்சும் நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல இந்த 37,000 இருக்கு இல்லையா காஸ்ட் புக்கோட ப்ராஃபிட், இதை வச்சும் நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபினான்ஷியல் புக் ப்ராஃபிட்டை வச்சு நம்ம ப்ராப்ளம் போட்டோம்னா காஸ்ட் புக்கோட ப்ராஃபிட் வரப்போகுது. இல்ல காஸ்ட் புக்கை வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் புக்கோட ப்ராஃபிட் வரும். சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா இல்ல ஏதாவது ஒரு ப்ராஃபிட் தான் கொடுத்திருப்பாங்க. அப்ப இன்னொரு ப்ராஃபிட்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்ப நமக்கு ரெண்டு ப்ராஃபிட்மே இருக்கிறதுனால நம்ம செக்கே ஈஸியா பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏன்னா நம்ம இப்ப ஃபினான்ஷியல் புக்கை வச்சு ஸ்டார்ட் பண்ணி போட்டோம்னா நமக்கு வந்து இந்த காஸ்ட் புக்ல இருக்க 37,000 ப்ராஃபிட் ஆன்சரா வரும். இல்ல நம்ம காஸ்ட் புக்கை வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம்னா இந்த 45,000 நெட் ப்ராஃபிட் ஆன்சரா வரும். ஓகே, இத மாதிரி ரெண்டும் கொடுத்தும் நம்மள ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுவாங்க. சில டைம் ஒரே ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்து இன்னொரு ப்ராஃபிட்டை நம்ம அரைவ் பண்ற மாதிரி இருக்கும். எஸ், இப்ப போடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம காஸ்ட் ப்ராஃபிட்டை வச்சே போடலாம். ஓகே, இல்ல நீங்க ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டை வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்க. எஸ், இப்போ காஸ்ட் ப்ராஃபிட்டை எழுதிக்கலாம். 37,000 பாருங்க. ப்ராஃபிட் ஆஸ் பர் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து 37,000 எழுதியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேக்டரி ஓவர்ஹெட் இன் காஸ்ட் அக்கௌண்ட் இஸ் அப்சர்வ்ட் அட் 100% ஆஃப் வேஜஸ். வேஜஸ் எவ்வளவு? 14,000. அதுல 100%னா அதே 14,000 தான். ஓகே, காஸ்ட் புக்ல நமக்கு வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட் 14,000 வருது. ஃபினான்ஷியல் புக்ல ஃபேக்டரி எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 10,000 இருக்கு. அப்ப காஸ்ட் புக்ல எக்ஸ்பென்சஸ் என்ன ஆயிருக்கு? ஓவர் ஸ்டேட் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் ஓவர் ஸ்டேட் ஆயிருந்துச்சு அப்படின்னா ப்ராஃபிட் கம்மியா இருக்கும். அப்ப இப்ப நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் பண்ணணும். பாருங்க, ஃபேக்டரி ஓவர்ஹெட் வந்து நம்ம ஆட் பண்றோம் 4,000. புரியுதா? இது ஃபேக்டரி ஓவர்ஹெட்ன்றது எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் புக்ல ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா நம்ம காஸ்ட் புக் படி ப்ராஃபிட் வச்சுதான் போடுறோம். அப்ப காஸ்ட் புக்ல ஜாஸ்தியா கம்மியா அப்படின்னு தான் பார்க்கணும். இதுவே நீங்க ஃபினான்ஷியல் புக்கை வச்சு ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ஃபினான்ஷியல் புக்ல அது ஜாஸ்தியா கம்மியான்றத பார்க்கணும். ஓகேவா? அப்ப எக்ஸ்பென்சஸ் வந்து ஜாஸ்தி இருந்ததுன்னா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். அப்ப இதை சரி செய்ய போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேக்டரி ஓவர்ஹெட்டை ஆட் பண்றோம். ஓகே, க்ளோசிங் ஸ்டாக் 10,000 காஸ்ட் புக்ல, ஃபினான்ஷியல் புக்ல பாருங்க 8,000. அப்ப காஸ்ட் புக்ல என்ன இருக்கு? ஜாஸ்தி இருக்கு. க்ளோசிங் ஸ்டாக்ன்றது இன்கம் ஜாஸ்தி இருந்தது அப்படின்னா ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கும். சோ நம்ம அதை சரி செய்ய போறோம் அப்படின்னும் போது சப்ராக்ட் பண்ணணும். பாருங்க, க்ளோசிங் ஸ்டாக் 2,000 சப்ராக்ட் பண்ணிட்டோம். இது 8,000
அண்ட் இங்க 10,000 இல்லையா, அந்த 2,000 சப்ராக்ட் பண்ணியாச்சு. அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் செல்லிங் ஓவர்ஹெட் were recovered at 5% and 7% on sales. First administrative overhead போடலாம் 5% இல்லையா, சேல்ஸ் இவ்வளவு 1 lakh, 1 lakhல 5% போட்டோம்னா 5,000. இப்ப காஸ்ட் புக்ல 5,000, பினான்சியல் புக்ல 8,000. ஓகேவா? அப்ப காஸ்ட் புக்ல என்னவா இருக்கு, எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருக்கு. எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இதை சரி செய்ய போறோம் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். பாருங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் 3,000 சப்ராக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்ததுன்னா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும், எக்ஸ்பென்சஸ் கம்மியா இருந்ததுன்னா ப்ராஃபிட் அதிகமா இருக்கும். இவ்வளவுதான். ப்ராஃபிட் வந்து நம்ம அதிகமா காமிச்சிருந்தோம்னா ப்ராஃபிட் ஜாஸ்தியா தான் இருக்கும். ஓகே, அது மாதிரி ப்ராஃபிட்ட கம்மியா காமிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ரிவர்ஸா நம்ம பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, எஸ். இப்ப நெக்ஸ்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் 7% ஆன் சேல்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ 1 lakhல 7%னா 7,000. ஓகேவா? காஸ்ட் புக் படி 7,000 ப்ராஃபிட். இங்க பார்க்கலாம், பினான்சியல் புக் படி செல்லிங் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னா 6,000. அப்ப இதுல ஜாஸ்தியா இருக்கு, எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. காஸ்ட் புக்ல எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி இருந்ததுன்னா ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கும். ஸோ நம்ம இப்ப ஆட் பண்ணணும். பாருங்க, செல்லிங் ஓவர்ஹெட் 1,000 ஆட் பண்ணியாச்சு. புரிஞ்சுதா? எஸ். Depreciation was charged in costing 3,000. Cost bookல depreciation 3,000. Financial bookல depreciation 2,000. Okay, depreciation ன்றது expenses. Expenses cost bookல ஜாஸ்தி இருக்கு. Expenses ஜாஸ்தியா இருந்ததுன்னா profit குறைஞ்சிருக்கும். So நம்ம இப்ப சரி பண்ண போறோம் அப்படின்றதுனால ஆட் பண்ணலாம். Depreciation 1,000. புரிஞ்சுதா? இதோட டிஃபரன்ஸை தான் நம்ம ஆட் பண்ணணும். இதுல 2,000, இதுல 3,000. அதை நம்ம இங்க ஆட் பண்ணி காட்டுறோம். சரியா? இங்க கொடுத்திருக்கிறது எல்லாம் போட்டாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிறதுல எல்லாமே போட்டுட்டோமான்னு பார்க்கலாம். மெட்டீரியல்ன்றது எந்த சேஞ்சஸும் இல்ல, வேஜஸும் எதுவும் இல்ல. அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா போட்டுட்டோம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் போட்டுட்டோம். ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி பாத்தீங்கன்னா பினான்சியல் புக்ல மட்டும்தான் வரும், காஸ்ட் புக்ல இந்த இன்கம் இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இப்ப ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மிஷினரி ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் மிஷினரி 2,000. டிஸ்கவுண்ட் ரிசீவ்டும் பாத்தீங்கன்னா பினான்சியல் புக்ல மட்டும்தான் இருக்கும், காஸ்ட் புக்ல இந்த ப்ராஃபிட் இருக்காது. ஸோ இப்போ காஸ்ட் புக்கு நம்ம கொடுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, எஸ். டிஸ்கவுண்ட் ரிசீவ் 5,000. ஓகே, இப்போ எல்லாமே போட்டுட்டோம். ஓகேவா? மெட்டீரியல் வேஜஸ்ல எதுவும் கிடையாது, எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் போட்டுட்டோம், இன்கம் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஆட் பண்ணோம்னா 4 + 1,000, 1,000, 2,000, 5,000. ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 13,000 வருது. அண்ட் இது ஆட் பண்ணோம்னா 5,000. ஓகே, இப்போ 13, இது 5,000. இப்போ நம்ம 37,000ஓட 13 ஆட் பண்ணலாம், 50,000 வந்துருச்சு. இந்த 50,000ல 5,000 சப்ராக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 45,000. இதுதான் ப்ராஃபிட் ஆஸ் பர் ஃபினான்ஷியல் புக். சரியா வந்துருச்சு பாருங்க. நெட் ப்ராஃபிட் இங்க 45,000 இருக்கா, இங்க நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இவ்வளவுதான் ப்ராப்ளம், ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது அது எக்ஸ்பெண்டிச்சரா இல்ல இன்கமான்றத பார்க்கணும். ஓகே, அப்ப நம்ம எந்த ப்ராஃபிட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்றோமோ அதுக்கு அதுல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா எக்ஸ்பென்சஸ் இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா, இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்ல டிக்ரீஸ் ஆயிருக்கா, எந்த ப்ராஃபிட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்றோமோ அதுக்கு பார்க்கணும். இப்போ காஸ்ட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணணும் ப்ராஃபிட் அப்படின்னா காஸ்ட் புக்கோட ஆங்கிள் இருந்து பார்க்கணும். இல்ல பினான்சியல் ப்ராஃபிட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணோம்னா பினான்சியல் புக்கோட ஆங்கிள் இருந்து பார்க்கணும், இன்க்ரீஸா டிக்ரீஸான்ட்டு. அப்ப அதை வந்து ரெக்டிஃபை பண்ணணும், அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். நல்ல ப்ராப்ளம்ஸ் நீங்க இந்த மாதிரி இந்த பாயிண்ட் எல்லாம் ஸ்டெப் எல்லாம் சொல்லி பார்த்த முதல்ல இன்கமா எக்ஸ்பெண்டிச்சரா கண்டுபிடிக்கணும், ஓவர் ஸ்டேட்டடா அண்டர் ஸ்டேட்டடா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம அதை ரெக்டிஃபை பண்றது எப்படின்றத பார்க்கணும். அதனால ப்ராஃபிட்ல எஃபெக்ட் என்ன, அப்ப நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணணும், இத மாதிரி ஸ்டெப் எல்லாத்தையும் நீங்க ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா எத்தனை ப்ராப்ளம் வேணாலும் சால்வ் பண்ண முடியும். எஸ், இப்போ உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன், இந்த ப்ராப்ளமா ஒர்க் அவுட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா பினான்சியல் ப்ராஃபிட் மட்டும் தான் இருக்கு, நமக்கு வந்து காஸ்டிங்க்கு வந்து கொடுக்கல. நம்ம வந்து பினான்சியல் ப்ராஃபிட்ல இருந்து ஒர்க் அவுட் பண்ணி காஸ்ட் ப்ராஃபிட்டை அரைவ் பண்ணோம். ஓகே, எஸ். இப்போ இந்த ப்ராப்ளமை ட்ரை பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. I'll check your answer. Thank you for your patient listening.